நான் கண்டிப்பா சொல்றேங்க. இந்த காய நீங்க இந்த மாரி சாப்ட்டுருக்கவே மாட்டீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? இது வந்துட்டு கொத்தவரங்காய்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா சீனியரக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடியும் பின்னாடியும் வந்து கட் பண்ணிட்டு, இந்த மாரி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இத நல்லா ஒரு டைம் அலசிட்டு, இத வந்து அவிச்சு எடுக்க போறோம். இது வந்து டைரக்ட்டா சமைக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். அதனால இத வந்து அவிச்சு தான் சமைக்க முடியும். இது கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. இது சாப்பிடாதவங்க, இதோட எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாதவங்க கண்டிப்பா இத செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா வெந்திருக்கணும். அப்பனா தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில வடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெரப்பாயிரும். அதனால வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய வந்து நீங்க வந்து சூப் மாரி வந்து செஞ்சு குடிச்சுக்கிறலாம். கீழ ஊத்திராதீங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறது இல்லை தண்ணியை வடிச்சிட்டு காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அவ்வளோதாங்க, தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து முக்கியமான அந்த மசாலாவை அரைச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதோட 4லேருந்து 5 பல் போல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காண்டி, 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது எல்லாத்தையும் கொரகரப்பாக மட்டும் அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இதை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, இது நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, பாதி வந்து மட்டும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். அதோட கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதோடு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், லேசாக ஒரு வாசனைக்காண்டி மட்டும்தாங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதோட காஞ்ச மிளகா அப்புறம் மிளகாத்தூளும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் பார்த்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரியவே மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல கொத்தவரங்காய், அதையும் சேர்த்துட்டு, காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல தேங்காய், அதையும் சேர்த்து கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் வந்து எல்லா சைடோடையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சீரகம், சோம்பு, பூண்டுலாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வராதுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.